ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரிஸில் ராஜாஜியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ராஜாஜியை பற்றி ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் இந்திய ஆளுநர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆளுநர் ஜெனரல்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நம்மளை ஆளும்போது இருந்த ஒரு உயரிய பதவி தான் ஆளுநர் ஜெனரல். மோஸ்ட்லி அந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள், ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க. அதில் வந்து அந்த பதவியில் இருந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இவர் தான் அந்த இந்திய ஆளுநர் ஜெனரலாக ஃபஸ்ட்டு இருந்தவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி எந்த கட்சியை நிறுவினார்? இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான். இவர் ஆனால் நடுவில் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பார். எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள். ராஜாஜி வந்து சட்ட மறுப்பு போராட்டம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பார். அந்த போராட்டத்தை எப்போ தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, 1930 தான் அந்த போராட்டத்தை வந்து அவர் வந்து தொடங்கியிருப்பார். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது இப்போ சேல்ஸ் டேக்ஸை வந்து தமிழ்நாட்டில் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஃபிஃப்த்து கொஸ்டின், ராஜாஜி எந்த சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்தினார்? எந்த சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்தினார், எங்கே நடத்தினார் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.